வணக்கம் வணக்கம். நம்ம வீடியோவை பார்க்க வந்த எல்லாருக்குமே வணக்கம். இது இன்றைய கவிதை. ரோஜா. அனைவருக்கும் பிடித்த மலர் ரோஜா. ஒருவர் மனதில் இடம் பிடிக்க வேண்டும் என்றாலும் ரோஜாவை தான் நீட்டுவார்கள். அதே மனிதன் இறந்த பிறகு அவன் உடலில் தூவதும் ரோஜா இதழ்களைத்தான். செவ்விதழ் கொண்ட மலர், ஒரு பனித்துளி போல் தூய்மையாக உள்ள மலர். ஆம், அந்த மலரின் பெயர் கொண்டவள்தான் ரோஜா, என் காதலி. அவளிடம் உள்ளம் கொள்ள வேண்டும் என்பதற்காக ரோஜாவை நீட்டினேன். அவளோ என் இறுதி காலத்தில் வருவதாக சொல்லி இதழ்களை என்னோடு தூவினாள். உன்னை பறித்து கொண்டு போக கல்வனாக நான் வரவில்லை, உனக்கு காவல்காரனாக வந்திருக்கிறேன். அப்படி ஒரு வேலையை எனக்கு கொடுத்து விடு. சம்பளம் கம்மி என்றாலும் வேலை செய்கிறேன். இறைவா, அப்படி ஒரு வேலை இன்று வரை எனக்கு கிடைக்கவில்லை. ஒருவேளை அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தால் சம்பளமே இல்லாவிட்டாலும் அவளோடு வாழ்வேன். ஒரு காவல்காரனாக, நிரந்தரமாக, அவள் நிழலாக நிற்பேன். அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குமா என்ற கேள்வியோடு அவள் வருவாள் என ரோஜாவை கையில் வைத்து நிற்கிறேன். இந்த கவிதை பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிருங்க. நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை டிங்னு அடிச்சுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். இதோட நான் கிளம்புறேன்.